நோய் தடுப்பு, குணப்படுத்துதல், மறுவாழ்வு அளிக்கும் சுகாதார பராமரிப்பை வழங்குவது ஆகியவற்றில் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடந்து வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீடு தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய ஜே.பி. நட்டா, உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு இலக்குகளுடன் இணைந்து திறமையான, சமமான, உயர்தர சுகாதார அமைப்பை உருவாக்க ஆதாரத்தின் அடிப்படையில் கொள்கைகளை வகுப்பதில் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீடு முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்தியாவின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் குறைந்த செலவில் சுகாதார சேவையை வழங்குவதற்காக பிரதமர் மோடி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருகிறார். குணப்படுத்துதல், நோய் தடுப்பு, மறுவாழ்வு அளிக்கும் சுகாதார சேவை ஆகியவற்றில் வழங்குவதில் அரசு கவனம் செலுத்துகிறது. ஆரம்ப நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை சுகாதார பராமரிப்புக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் சுகாதாரத்தை மேம்படுத்த இந்தியாவில் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், பிரதமரின் எதிர்பார்ப்புப்படி 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை அடைவதில் சுகாதார தொழில்நுட்பம் மதிப்பீடு முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்தார்.